ஒரு வேதனையான விஷயத்தை பதிவு செய்யணும். அனைவருக்கும் வணக்கம். நான் திருவெரும்பூர்லேருந்து ராஜ்குமார். ஒரு வேதனையான விஷயத்தை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை பதிவிடுறேன். இன்னைக்கு காலையில் சர்வீஸ் ரோடு, திருச்சி பழைய பால்பனையிலிருந்து துவாக்குடி வரையிலும் சர்வீஸ் ரோடு அமைக்கணும். லட்சக்கணக்கான மக்கள் சாலையை அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் சாலை இருபுறமும் வசித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதிகமான விபத்துக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆகவே உயிர் பலிகளை தடுப்பதற்கு உடனடியாக அரசாங்கம் சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டம் ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் சர்வீஸ் சாலை மீட்பு குழுவோட ஒரு சின்ன டிஸ்கஷன் இன்னைக்கு நடந்தது. டிஸ்கஷன் நடந்து முடிந்து ஒரு 2:30-3 மணி அளவில் மதியம் திருப்பி வீட்டை நோக்கி நாங்கள் வந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய அரசு கலைக்கல்லூரி, துவாக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி பிளக் தேட்டர், இதற்கு இடைப்பட்ட இடத்துல கும்பலா நின்றுட்டு இருக்காங்க. விபத்து நடந்து ஒரு சில வினாடிகளில் நாங்கள் அந்த இடத்த அந்த நேரத்தில் போய் சந்திக்கிறோம். 2 லாரி ஓவர்டேக் பண்ணுறாங்க. ஓவர்டேக் பண்ணும்போது இவங்க பயந்து ஒதுங்குறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு 2 வீலரில் பயணிக்கிறாங்க. அந்த ஒதுங்குவதற்கு அதுக்கு மேலே இடம் இல்லை. அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு கட்டை கட்டியிருக்கிறாங்க வடிகாலுக்காக. அதில் போய் வண்டி மோதுது. அந்த வண்டி லாரி இடிக்குது, வண்டி மோதுதுன்னு சொல்கிறாங்க. அதில் விழுந்தது. அந்த பெண் தவிர இந்த பக்கம் விழுகிறாங்க, இடிச்சு இந்த டயரில் இடித்து விழுந்துடுறாங்க. டயர் அவங்க தலையில் ஏறிடுது. உள்ள மூளை வெளியே வந்துருச்சு. அந்த இடத்துல நான் கத்தி கதறி அழுகிறார். அங்கேருந்து அவர் தலையில் அடிச்சுட்டு புலம்புறாரு. சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சுற்றி 50-100 நபர்கள் கூட்டிட்டாங்க. நானும் இங்கேருந்து வீட்டுக்கு போனால் திரும்பி காரை திருப்பிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தா அந்த பெண்ணோட தலையில் அந்த வாகனம் ஏறி கனரக வாகனம். அது முழுக்க உடலில் தலை சீர்குலைக்கப்பட்டு அவங்க இறந்து கிடக்கிறாங்க. அநேகமாக அவங்க ஒரு 35-36 வயது பெண். அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, செல்லம்மாள் ஸ்கூலுக்கு துவாக்குடியிலேருந்து போகிறதுக்காக அந்த வழியாக போயிருக்கிறாங்க. எனக்கு என்ன வேதனையாக இருக்குன்னா, இந்த சர்வீஸ் சாலை அமைக்கப்படாமல் அரசாங்க தகவலின்படியே ஒரு ஸ்டேஷனில் மட்டும் கொடுக்கல, மற்ற எல்லா ஸ்டேஷன்லையும் கொடுத்துட்டாங்க. இந்த பகுதியில் இருக்க ஸ்டேஷன்ஸில் ரெக்கார்டிக்கலாகவே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட விபத்துக்கள், உயிரிழப்புகள் நடந்திருக்கு. 600க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் நடந்திருக்கு. பல்லாயிரக்கணக்கான விபத்துக்களில் ஊனமாயிருக்கிறாங்க. நாம் எப்போதாங்க வெளியே வருவோம்? இன்னும் எத்தனை உயிர்கள் வேண்டும் உங்களுக்கு? நான் திருவெரும்பூர் பகுதி மக்களை தான் கேட்கிறேன். இன்னும் எத்தனை காலம் நாம் காத்துக் கொண்டிருப்பது? எத்தனையோ வகையான போராட்டம் எனக்கு தெரிந்து 2008-9 காலகட்டத்திலிருந்து இந்த சர்வீஸ் சாலைக்காக ஒவ்வொரு போராட்டத்திலையும் நான் கலந்துருக்கேன். அப்போ இந்த மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நாமெல்லாம் எதுக்கு தான் வீட்டை விட்டு வெளியே வருவோம்? எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. அந்த குடும்பத்தினர் அந்த கார்ல இருந்து வர்றாங்க. அவங்க கதறி அழுத காட்சியை நான் இந்த காணொலியில பதிவிடுறேன். நாங்க இருந்தேன். அவங்க நம்ம வீட்டு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் இல்லைல்ல, நமக்கு வலிக்காது இல்லையா? அங்க இறந்து கிடந்த பெண் நினைச்சிருப்பாங்களா? இன்னைக்கு ஒரு லாரியில தட்டி குப்பை மாதிரி ரோட்டுக்கு ஓரமா வீசப்பட்டிருப்போம் நினைச்சிருப்பாங்களா? அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க நினைச்சிருப்பாங்களா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு? நமக்கு எவ்வளவு அலட்சியம்! எதற்காகவோ செலவு பண்ணுவோம், நேரங்களை எதற்காகவோ செலவு செய்து அங்க போவோம். ஆனா நம்மளுடைய கோரிக்கையை, நம்மளுடைய உறவுகள், நம்மை சுற்றி வாழக்கூடியவர்கள், குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் இருந்து மாணவர்கள் இருந்து இளைஞர்கள் இருந்து வயதானவர்கள் அனைவரும் தொடர்ந்து விபத்துக்குள்ளாயிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை உயிர் வேண்டும்? நாம களத்துல இறங்கி ரோட்ல இறங்கி போராடுவதற்கு, இந்த சர்வீஸ் ரோட்டை அமைத்துக் கொடுப்பதற்காக நான் உறுதியாக இருக்கிறேன் என்று இந்த அரசாங்கத்திற்கு, மக்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் இந்த சர்வீஸ் சாலை வேண்டும் என்பதுதான் என்ற அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்துவதற்கு இன்னும் எத்தனை உயிர் பலி நமக்கு தேவை? இன்னைக்கு 50-100 பேர் சுத்தி நின்னாங்களே, இதுவரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டங்களை கலந்துருக்காங்களா? அந்த கட்சி நடத்துது, அந்த சாதிக்காரன் நடத்துறான், அந்த மதத்துக்காரன் நடத்துறான், ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பேசி 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 என்னத்தை கண்டுட்டோம்? இந்த சர்வீஸ் ரோட் விஷயத்துல என்னத்தை கண்டுட்டோம்? ஒரு பொதுமக்கள் கோரிக்காது. எந்த கட்சி எடுத்தா என்ன, எந்த அமைப்பு எடுத்தா என்ன, இந்த ஊர் மக்களுக்கு நல்லது, இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது, இந்த திருவெரும்பூர் மக்களுக்கு நல்லது, இந்த சாலையை பயன்படுத்தக்கூடியவருக்கு நல்லதுன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல போய் நிக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? இன்னும் எத்தனை உயிர் பலி வேண்டும்? நாமெல்லாம் தெருவில் நிக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு கூடணும். இங்க 600க்கும் மேற்பட்ட உயிர் போயிருக்கு. 1000க்கும் மேற்பட்ட விபத்துக்கள்ல ஊனம் அடைஞ்சிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த ரோட்டை பயன்படுத்துறவங்க,
நம்ம குடும்பத்தில் யாரும் அந்த ரோட்டை பயன்படுத்தல. நம்ம குடும்பங்களில் யாராவது எந்த ஒரு பயன்பாட்டுக்காவது அந்த சாலையை பயன்படுத்தாமல் இருக்கிறோமா? ஆக நாம் பொறுமையாக இருப்பதற்கும் ஒரு எல்லை உண்டு. அது பக்கத்தில் நின்று நீங்க பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. அதனால தான் இந்த காணொலியை உடனே போடணும்னு நான் போடுறேன், உடனே பதிவு செய்யறேன். தயவு செய்து மக்களே, இன்னைக்கு காலையில் கூட நான் சொன்னேன் இல்லையா, ஒரு போராட்டம் நடத்தணும், மக்களை திரள வைத்து ஒரு போராட்டத்தை, உணர்வுபூர்வமான போராட்டத்தை நடத்தணும், மக்கள் ஒன்று திரண்டு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக செப்டம்பர் 29 திங்கட்கிழமை ஒரு கோரிக்கை முழக்க பேரணி ஒன்று இருக்கு. இந்த சர்வீஸோட வேணும்னு தான். தயவு செய்து உணர்வுபூர்வமாக திருவெரும்பூர் பகுதி மக்கள் அரசியல் கட்சிகளை கடந்து, மதம் ஜாதிகளை கடந்து, ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற அந்த விடயங்களை எல்லாம் கடந்து தயவு செய்து உணர்வுபூர்வமாக, என் வீட்டிலிருந்தும் மக்கள் அந்த சாலையை பயன்படுத்துகிறார்கள், நாமும் பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஏதேதோ ஒரு குடும்பத்தில் மறைவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என்ற உணர்வுபூர்வமான சிந்தனையோடு தயவு செய்து போராட்டத்தில் கலந்துக்கு. சர்வீஸ் சாலையில் ஒன்று இருந்திருந்தா நிச்சயமா இந்த பெண்ணோட உயிர் இன்னைக்கு போயிருக்காரு. முதல்ல புரிஞ்சுக்க. அந்த சாலையில அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டையில மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்து பின்னால் லாரியில டயர்ல அவங்க தலை மாட்டிக்குது. சர்வீஸ் சாலை இருந்தா இது இருந்திருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதியில் சர்வீஸ் சாலை அமைக்கப்படலை. மக்கள் நாமும் நம்முடைய கோரிக்கையை இன்னும் பலமாக அரசாங்கத்துக்கு சொல்லலைங்க. எவ்வளவோ நேரம் ஒதுக்குறோம். ஒரு அரை நாள் நமக்காக, நம் குடும்பத்தினருக்காக, நம்முடைய சாலையை பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, பெண்களுக்காக, வயதானவர்களுக்காக, இங்கே வேலை பார்க்கிற அத்தனை கோடி ஊழியர்களுக்காக ஒரு அரை நாள் செலவு செய்து நம் சக்தி என்னன்னு காட்டி இந்த சர்வீஸ் சாலையை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவே உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த சர்வீஸ் சாலை இல்லைன்னா இன்னும் 100 மரணங்கள் நடக்கும். தயவு செய்து அதனுடைய உண்மையை புரிந்து உணர்வாக மீட்பு கூட்டமைப்பு ஏற்படுத்துகிற இந்த போராட்டத்திற்கு அனைவரும் உணர்வுபூர்வமாக வந்து கலந்துக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.